திருச்சிற்றம்பலம். அரணம பார்வதி வதையே அரகரம் மகாதேவா. சிவமயம் சேனலில் இன்று ஒரு 3 செய்திகள் பார்ப்போம். முதல்ல சிவபூஜை செய்வதின் பலன் என்னன்னு பார்ப்போம். ஒரு முறை ஒரு பெரியவர் சிவபூஜைக்காக பழம் வாங்குறதுக்கு போவார். போகும்போது அவர் கையில் வச்சுருந்த காசு, அந்த காசில் அந்த காலத்தில் அணான்னு தான் சொல்லுவாங்க, ஒரு அணா கையில் வச்சுருந்தார் போல். அது கீழே விழுந்துருச்சு. அதை அவர் தேடிக்கிட்டு இருக்கார். அப்போது இன்னொருத்தர் அந்த பக்கம் வந்தவர் கேட்குறாரு, என்ன தேடுறீங்கன்னு கேட்கவும், நான் கையில் ஒரு அணா வச்சுருந்தேன், அது கீழே விழுந்துருச்சு, இப்போ சிவபூஜைக்கு பழம் வாங்கணும், அதனால் தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லவும், இந்தாங்க நான் தர்றேன், நீங்கள் போய் வாங்கி பூஜை பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு அணா அவர் கொடுத்தாராம். உடனே இவர் அதை பழத்தை வாங்கிட்டு போய் பூஜை பண்ணி முடித்தாராம். ஒரு தடவை தேவேந்திரன் அங்கே யமலோகத்துக்கு வராரு. அப்போ யமதர்மன் ரொம்ப பிஸியாக இருக்கிறாரு. என்னென்னு பார்த்தா 2 தேவ விமானங்கள் வருது. அதில் 2 பேர் வர்றாங்க. உடனே அவங்கள போய் வணங்கி கூப்பிட்டு வந்து ஒருத்தரை ரத்ன சிம்மாசனத்தில் உட்கார வைக்கிறாரு, இன்னொருத்தரை தங்க சிம்மாசனத்தில் உட்கார வைக்கிறாரு. அப்போது இவர் தேவேந்திரன் கேட்குறாரு யமதர்மன்கிட்ட, என்ன இவங்க அவ்வளோ சிறப்பாக அவங்களுக்கு சிம்மாசனங்கள்லாம் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்கவும் சொல்லுவாராம், அந்த தங்க சிம்மாசனத்தில் இருக்கிறவர் தினமும் சிவபூஜை பண்ணுறவர், 2வது ரத்ன சிம்மாசனத்தில் இருக்கிறவர் அந்த சிவபூஜைக்கு ஒரு பழம் வாங்க உதவி செஞ்சவர் அப்படின்னு சொல்லவும், அப்படியா, சிவபூஜை செய்கிறத விட அந்த சிவபூஜைக்கு உதவுறவங்களுக்கு அதை விட உயர்ந்த பலன் கிடைக்கும் அப்படின்னு இவர் சொல்கிறாரு. அதனால் நாமளும் ஒரு சிவபூஜைக்கு ஏதாவது உதவி செய்வதோ, கோவில் கும்பாபிஷேகங்களுக்கு உதவி செய்வதோ நம்மால் முடிந்தளவு செய்தோமானால் அதை நடத்துபவர்களை விட நமக்கு நிறைய பலன்களை இறைவன் தருவார். இப்போது நாம் ஒரு திருத்தலத்தை பற்றி பார்ப்போம். திருப்பாசூர்னு ஒரு ஊர். அங்கே ஒரு மூங்கில் காட்டில் ஒரு பசு தினமும் போய் பால் கறந்துச்சான் ஒரு புற்றில். அப்போது என்னென்னு அதை போய் அந்த வேடர்கள் அதை வெட்டி பார்த்த பொழுது சிவலிங்கம் வெளிப்பட்டதான். அந்த சிவலிங்கத்தில் வெட்டுப்பட்ட தழும்பு இப்பையும் இருக்கான். கரிகால் சோழ மன்னனால் தான் இந்த கோயில் கட்டப்பட்டது. சிறந்த சிவபக்தன் இம்மன்னனுக்கு பகைவனான குறும்பரசன் ஒரு என்ன செஞ்சாராம், அவனுக்கு உதவியாக சமணர்கள் ஒரு பெரிய பாம்பு ஒன்று அப்படி ஒரு குடத்தில் போட்டு அதை சோழ மன்னனுக்கு அனுப்பியிருக்காங்க. உடனே சிவபெருமான் என்ன செய்கிறான், பாம்பாட்டியாக அந்த பாம்பினை வெளியேற்றி சோழ மன்னனை காப்பாற்றினாராம். நற்பண்புடைய கரிகால் மன்னனுக்கு இறைவர் துணை நின்றார் எனில் நன்மைக்கு நமக்கும் இறைவர் துணை செய்வார் என்று உணர வேண்டும் நாம். அம்பாள் திருமால் சந்திரன் வழிபட்ட தலம். அடுத்தது திருவெண்பாக்கம்னு இருக்குது. இங்கே சுந்தரமூர்த்திகள் சுவாமிகள் பாடுவார். அவருக்கு அந்த திருவெற்றியூரை கூட தாண்டி போகக்கூடாதுன்னு சொல்லி அந்த சங்கிலி நாச்சியார் சத்தியம் வாங்கியிருப்பாங்க. அதை மீறி இவர் வந்ததுனால அவர் கண் பார்வை போயிடும். அப்படியே அவர் கண் பார்வை இல்லாமல் வரும்போது, இந்த திருவெண்பாக்கம் வரும்போது, தேவரீர் கோவிலில் இருக்கின்றீரோ அப்படின்னு ஒரு விண்ணப்பம் செய்வாராம். அப்போ சாமியும் உளம் போகீர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊன்றுகோலை தூக்கி வீசுவார் வெளியே. அப்படி அவர் ஊன்றுகோலை தூக்கி வெளியே போடும்போது அது நந்திக்கு மேலே விழ அந்த நந்தியும் கொம்பு ஒடிஞ்சிச்சான். கண் பார்வை இழந்த சுந்தரருக்கு காஞ்சிபுரம் செல்லும் வரை அம்பாள் மின்னலன ஒளிகாட்டு சென்றமையால் இங்கு உள்ள அம்மைக்கு மின்னொளி அம்மை என்று வேற பெயர். அப்படிப்பட்ட தலம் இந்த வெண்பாக்க தலம். நாமும் இப்படிப்பட்ட தலங்களை வணங்கி எம் பெருமானின் அருளை பெறுவோமாக. திருச்சிற்றம்பலம்.